கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி உங்களை அன்போடு இந்த அருமையான ஆன்லைன் பிரேயர் மீட்டிங்ல உங்களை வரவேற்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்திற்குரிய எல்லா அடையாளங்களும் எல்லா விதமான அறிகுறிகளும் தென்படுகிற காலமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மீது கிருபையாய் இருக்கிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இன்று சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்து விட்டு அருமையான தேவ பிள்ளைகளை இன்று உடனடியாக ஜெபிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த இரவு ஜெபத்திலே பாருங்கள், எத்தனை கடைசி காலமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் சூழ்ந்த எத்தனை பயங்கரமான காரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய நாமத்திற்கு, என்னுடைய வசனங்களுக்கு நடுங்குகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஐயா, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். துன்மார்க்கர்கள் அழிஞ்சி போவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அகங்காரிகள் யாவரும், அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். பாருங்கள், துன்மார்க்கர்கள் அந்த நாள் சூளையை போல எரிகிற நாளாய் வருமா? அப்பொழுது என்ன நடக்குமா? வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். துன்மார்க்கர்களை, அநீதி செய்கிறவர்களை, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அது சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா என்ன நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? ஆனாலும் வரப்போகிற நாட்கள் எவ்வளவு கொடிதாக, எவ்வளவு ஆபத்து நிறைந்ததாக, எத்தனை அநியாயம் நிறைந்ததாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய வார்த்தைகளை தியானித்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இரவும் பகலும் அதை தியானிக்கிற அற்புதமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 1 எடுத்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில், ஐயா, உலகபூர்வமான ஆலோசனையில் நாம் நடக்க முடியாது. பாவிகளுடைய வழியில் நாம் நிற்க முடியாது. பாவிகளும் உலகபூர்வமாக மாம்சத்தில் நடக்கிற மனிதர்கள் எப்படி நடக்கிறார்களோ, எப்படி காரியங்களை செயலாற்றுகிறார்களோ, எப்படி சிந்திக்கிறார்களோ, அப்படி நீங்களும் நானும் சிந்திக்க முடியாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் பரியாசக்காரர்கள் தான். தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள், பாருங்க, அவர்களோடு சேர்ந்து நாமும் உட்கார்ந்து சில காரியங்களை செய்ய முடியாது. அவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களோடு நடக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை வெற்றிப்புக்குள்ளே நடத்த பிரயாசப்பட வேண்டும் தொடர்ந்து. ஆனாலும் அவருடைய பல காரியங்களில் அவர்கள் பரியாசம் செய்கிற அல்லது அவருடைய தவறான வழிகளிலே நாம் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் அப்படி இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் ஜோசுவாவை பார்த்து சொல்லும்போது சொன்னாரு, பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ வெற்றிகரமா வாழணும்னா, நீ எதிர் வருகிற எல்லா யுத்தங்களையும், எல்லா எதிரிகளையும், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் உன் நாவை விட்டு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்படி பிரியாதிருக்கும்? அதற்காக நீ அதை என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதன்படி நடப்பதற்காக தியானிக்க வேண்டும் என்று யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இப்படியாக கட்டளையிட்டார். பாருங்க, அந்த யோசுவா என்கிறதான அற்புதமான மனுஷன் அதை கீழ்ப்படிந்தபடியினாலே மிகப்பெரிய வெற்றி. சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் வெற்றி. யாரும் அவனை, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எதிர்த்து நிற்க முடியவில்லை. எத்தனை பாடுகள்ல இருந்தா என்ன சகோதரியே, சகோதரனே, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திலும் இருந்தால் என்ன, ஐயா, எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானமாய் வைத்து கவனமாய் அதை நிறைவேற்றுகிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். உங்களை ஜெயம் கொள்ள இந்த உலகத்தில் யாருக்கும், எந்த சக்திக்கும், எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கும், எந்த காரியத்திற்கும் அதிகாரம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படி இருப்பீங்க? 3 சொல்லப்பட்டிருக்கிற
சொல்லப்பட்டபடி அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, ஐயா நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பஞ்சம் இருந்தா என்ன, நீர்க்கால்கள் இருக்கிற செடிகளுக்கு எத்தனை, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் இறைக்க முடியும், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி பாய்க்க முடியும்னு சொன்னா கூட நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற செடிகளுக்கு எப்பொழுதும் தண்ணீர், எப்பொழுதும் தண்ணீர். பாருங்க, அது செழிப்பு. ஐயா நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று எப்படி வளருவீங்க? கொழுத்த கன்றுகளைப் போல. நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஐயா திருமணம் நடக்க வேண்டிய வயசுல திருமணம், பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டிய வயசுல பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது, வேலை கிடைக்கிற வேண்டிய நேரத்துல வேலை, படிச்சு வெற்றி பெற வேண்டிய நேரத்துல படிப்புல வெற்றி, பதவி உயர்வு எல்லாம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அது இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு என்று ஒருவரும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இதை கடைபிடித்து நடக்கும் போது உங்களுக்கு வெற்றி, உங்க கிருபை தானாக உங்களுக்கு வந்து சேரும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களா? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க, ஐயா இரவும் பகலும் அதை தியானிக்காமல் ஏனோ தானோ என்று வாழுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்காமல் கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய நியமத்தை, வார்த்தையை, அவருடைய நாமத்திற்கு பயமில்லாமல் நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா? அப்படி இராமல், ஒருவேளை அவங்க பயங்கரமா வாழ்ந்து செழித்திருந்தாலும் சரி, ஒருவேளை நான் தான் தலைவர், என்ன மிஞ்சின ஆள் இந்த உலகத்திலே கிடையாது, ஒருவேளை உங்க கூடவே அவங்க சவால் விடலாம். அவனை என்ன செய்யறேன் பார், இவனை நான் என்ன செய்வேன் பாரு, குடும்பத்தை நான் என்ன செய்வேன் பார், அவங்க என்ன வேணாலும் சவால் விடலாம். எவ்வளவு பெரிய திறமை உள்ளவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் என்ன ஆவாங்கன்னா, ஒரு நாள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஒரு நாள் வர்ற காற்றுல, ஒரு நாள் வர்ற ஒரு விஷயத்துல, ஒரு நாள் வர்ற ஒரு சின்ன ஆபத்துல என்ன செய்வாங்க? அவர் பதர்களை போல பறக்கடிக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்க, அதனால் தான் நியாய தீர்ப்பில் துன்மார்க்கர் இருக்க முடியாது, பாவிகள் நீதிமான்கள் சபையில நிலை நிற்பதில்லை. சில காலங்கள் நின்று நான் தான் நீதான் என்று ஆடிக்கொண்டிருப்பார்கள். சில காலங்கள் சபையில நின்று என்ன செய்வாங்க? நீதிமான்கள் சபையில நின்று துன்மார்க்கர்கள் சத்தம் போடுவாங்க, நான் தான், என்ன அல்லாம ஒண்ணு நடக்காது, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் சத்தம் போட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீதிமான்களின் சபையில் அவர்கள் நிலை நிற்பதில்லை. பாருங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எத்தனை வைராக்கியமா இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் உங்க வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயா உங்கள் வாயிலே சொல் பரவாததற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறவர் அவர். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வழியை அறிந்திருக்கிறார். ஆதலினால் ஒரு நல்ல சுத்தமான, நியாயமான, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க, அப்பா உங்க பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவுங்க சுவாமி, பாவங்கள் அற கழுவுங்க, மீறுதல்கள் அற கழுவுங்க சுவாமி, நாங்கள் உங்க பிள்ளைகளா வாழ விரும்புகிறோம் என்று அவரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? கண்ணீரோடு கேட்கும் பொழுது உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி, இதுல சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்களுக்கு வர்ற எல்லா சுதந்திரங்களும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாதவர்கள் வழியோ என்ன செய்யும்? அப்படியே அழிந்து போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது உங்களை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நாம பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது என்ன செய்தான்? நோக்கமா இருக்கிறது. ஐயா கர்த்தருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று என்ன செய்வீங்க? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுது எங்கள் அன்பின் தேவனே, ஐயா பரிசுத்தராம் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இப்பொழுதுமே தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளுக்காக கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எத்தனை பாடுகள், உபத்திரவங்களில், எத்தனை வேதனைகள், துக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை நீர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதற்காக
பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் மகிமையான சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியுமான வாழ்வை காண்பார்கள் என்று சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சந்ததியும் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம் டாடி, நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற காலங்கள் எத்தனை கொடியதாக இருந்தாலும், எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்ததாக இருந்தாலும், நீங்க சொன்னது போல இந்த உலகம் தீயதும் துன்மார்க்கமானதுமாக இருந்த போதிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளோட உடைய தயவுள்ள கரத்தை, அப்பா உம்முடைய காருண்யத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய அரவணைப்பை இவர்கள் மீது வைப்பீராக. தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் இடைபடுவீராக. ஆறுதல் இல்லாதவர்களை ஆறுதல் படுத்துவீராக. ஆனாலும் ஐயா உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதற்கு பயந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியனாய் நீர் உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம் டாடி, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே, ஐயா உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆரோக்கியமும் அப்பா ஸ்தோத்திரம் டாடி, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சமாதானமும் சந்தோஷமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் ஒரு நாளிலே வெளியே புறப்பட்டு செல்லுகிற பொழுது, ஐயா இவர்கள் வெளியே புறப்பட்டு செல்லுகிற பொழுது இவர்களும் ஆமேன் கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கொடுப்பீராக. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு நல்ல கூட்டமாய் இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பாக்கியவான்களாய் வாழும்படி, இவர்கள் பாக்கியவான்களாய் வாழும்படி இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்களாய் என் தேவனாகி கர்த்தர் மாற்றுவீராக. அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஜபாவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்கள் நீர்காலங்களில் ஓரத்தில் நடைப்பட்ட நல்ல மரங்களாய், நல்ல செடிகளாய், அலவி செடிகளை போன்று இவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் செழித்து வளரத்தக்கதாக உடைய காருண்யம் இவர்களை நிரப்பட்டும் சுவாமி. தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தர் ஏற்ற காலத்திலே பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்படியாய் ஐயா பரத்தில் இருந்து ஒரு கிருபை உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா வீடு இல்லாதவர்கள் வீடுகளை கட்டவும், ஆமென், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், விசா இல்லாதவர்களுக்கு விசா கிடைக்கும். தேவனாகி கர்த்தர் ஒரு பெரிய கிருபையுடன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தன் காலத்தில் இவர்கள் தன் கனியை தந்து உம்முடைய ராஜ்யத்திற்கும் ஊழியங்களுக்கும் பிரயோஜனமான பிள்ளைகளாய் இவர்களை எடுப்பித்து கட்டுவீராக. நோக்கி பார்க்கிற இவர்கள் அப்பா வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தரோ நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. தேவனாகிய கர்த்தர் இவருடைய வழிகளுக்கும் இவருடைய வேண்டுதலுக்கும் இவருடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கும் ஏற்ற பதிலை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இவர்களை ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் மாறும்படியாய் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், எல்லா பண பிரச்சனைகள், பைனான்ஸ் பிரச்சனைகள், கடன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை அடைப்பதற்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக. ஐயா கடன் விட்டு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் தண்டற்காரர்களின் மீது ஐயா தயவு உண்டாகும்படியாய், தண்டற்காரர்கள் இவர்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிற பிள்ளைகளை அந்த பிரச்சனைகளை மாற்றும்படியாய் ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒன்றிணைந்து வாழட்டும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். சகல வியாதிகளும் துக்கங்களும் துயரங்களும் வலிகளும் இப்பொழுதே இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீரம் முழுவதும் இருக்கிற எல்லா வியாதிகளும் ஐயா ஸ்தோத்திரம், உச்சி முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலகீனங்களும் எல்லா வியாதிகளும் வலிகளும் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே மாறி போகும்படியாய் உம்முடைய தழும்புகளினாலே இவர்களுக்கு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து செழிக்கும்படியாய், வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் கர்த்தர் சீயோனில் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.